இது ஓகேங்க. இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா தெரிஞ்சா கடகடன்னு முடிஞ்சிரும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதா இருக்கும். சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இன்டெகிரல் பண்ணுங்க? ஓ இந்த அங்கிள் இது அந்த 1/2 cos x square plus 1 cos by x 2, square 2x plus 1 by 2 cos கரெக்ட்டா சொல்லு. 1 plus cos ஓகே. நான் ஒரு ஐடியா குடுத்துறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்டகிரேஷன் பொறுத்தவரைக்கும் sin ஸ்கொயர்ட் வந்ததுன்னா 1 மைனஸ் cos 2x ஃபார்முலா. ஓகேங்களா? அதே cos ஸ்கொயர்ட்ன்னு வந்ததுன்னா 1 பிளஸ் cos 2x ரெண்டுக்குமே டிவைடட் பை 2 வரும். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. இன்டகிரல்ல எங்கெல்லாம் sin ஸ்கொயர்ட் cos ஸ்கொயர்ட் பார்க்குறீங்களோ கண்ண மூடிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? இன்டகிரல்ல எந்த இடத்துல sin ஸ்கொயர்ட் cos ஸ்கொயர்ட் பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. சரியாப்பா? ஓகே. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்குது? x இருக்கிறது இது இருக்குது. அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? 1 மைனஸ் cos 2x. அப்ப 2 into 2x plus 5. கரெக்டாப்பா? ஆமா. into dx. டவுட் இருந்தா சொல்றாங்க. இல்ல. ஓகே. அப்ப என்ன அது ஆகும்? பை 2 என்ன ஆச்சு அங்கிள்? பை 2 இருக்கும். இதோ இருக்குதுல்ல பை 2 இருக்குதுல்ல. நீங்க போட்டுருங்க பை 2 இங்க இருக்குதுல்ல. ஓ வெளியே எடுத்துரும். ஓகே ஓகே. நீ ஆல்ரெடி 1/2 சொன்னா 1/2 எழுதிட்டேன். சரி ஃபார்முலா தப்பானால இதாச்சு. சரி அத வெளிய போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே. அப்ப இன்டகிரல் dx மைனஸ் இன்டகிரல் cos 4x plus 5 into dx. தூங்கக்கூடாது. இப்பதான் எந்திரிச்சியா? இல்ல லேட்டா தான் அங்கிள் எழுந்துச்சு. ஓகே. அப்போ 1/2 இன்டகிரல் dx வந்து x மைனஸ் cos வந்து 1/4 sin 4x plus 5 plus 6. கரெக்டாப்பா? கரெக்ட். ஓகே. எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல cos ஸ்கொயர்ட் போட்டு எனக்கு கடகடன்னு போடுங்க பார்க்கலாம். cos ஸ்கொயர்ட் 5x plus 8 இந்த டேர்முக்கு